லார்ட் ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25 அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரம் பற்றிய அறிவுரைகளை நாம் காண முடியும். வரலாற்றின் அடிப்படையிலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் வடிவமைப்பு மாதிரியிலும் ஆசரிப்பு கூடாரம் என்றால் அது வேதாகமம் அதை பற்றி என்ன கூறுகிறதோ அது அடிப்படையில் சரியாக அமைக்கப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் ஒரு பரிசுத்த ஸ்தலம். அங்கு தேவன் வாசமாயிருந்து தமது மக்களை சந்திக்கும் அவருடைய அருமையான ஒரு ஸ்தலம். இரவும் பகலும் கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கி இருந்தது. அங்கிருந்து தேவனுடைய மகிமை நகரும்போது இஸ்ரவேலர் பயணம் செய்ய வேண்டும். பாலைவனத்தில் இம்முறையில் தேவன் அவர்களை வழிநடத்தினார். அது ஒரு சாட்சியின் வாசஸ்தலம். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். அதில் 10 கற்பனைகள் பாதுகாக்கப்பட்டு இருந்தது. அங்கேதானே பாவ நிவாரண பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியிலே 10 கற்பனையில் உள்ள பலகை ஒன்று, ஆரோனின் துளித்த கோல் உண்டு, அங்கே மண்ணா வைக்கிற பொற்பாத்திரம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கேதான் கர்த்தருடைய ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த பெட்டின் மீது மூடி, அந்த உடன்படிக்கையின் பெட்டின் மூடிய கிருபாசனம். கர்த்தருக்கு அங்கிருந்தான் தேவன் பிள்ளைகளோடு பேசுவார். 2 கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது. அது நடுவிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க முடியும். அந்த பரிசுத்த சத்தத்திலே சமூக தப்பங்கள் மேஜையில் மீது அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. குத்துவிளக்கு 7 அகல்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். வெளிச்சம் தர வேண்டும். மகிமை உண்டாகும். 26வது அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி திரைகள், எப்படி அந்த பலகைகள் எல்லாம் வைக்க வேண்டும் என்பதை குறித்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவன் எப்படி மாதிரி சொன்னாரோ அப்படியே அது அமைக்கப்பட வேண்டும். ரட்சிப்பும் தேவனோடு கொள்ளும் உறவும் அது விட்ட கட்டளையின்படி செய்வதிலேயே இருக்கிறது. அங்கே பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம், இந்த இடங்களை நடுவாய் ஒரு திரை பிரித்து கொண்டிருந்தது. இந்த திரை தங்கள் மனிதர்கள் தங்கள் பாவத்தின் காரணமாக நேரடியாக தேவனிடத்திலே கிட்டி சேர முடியாத நிலைமை அன்றைக்கு இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும் உரிமை மிகவும் கண்டிப்பான கட்டுப்பாட்டு இருந்தது. பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரம் மக்கள் சார்பாக பாவ நிவாரண பலியின் இரத்தத்தோடு உள்ளே நுழையலாம். எல்லா தேவனுடைய மக்களுக்கும் தேவனுடைய சமூகத்திலே தடையின்றி தாராளமாக வரும் வாய்ப்பு அருளப்படவில்லை. மகிமை உண்டாவதாக. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவானவர் அன்றைக்கு அந்த சிலுவைப்பட்ட அறையப்பட்ட நாளிலே
அந்த சிலை கிழிக்கப்பட்டது என்பதை மத்திய 27 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். பிரசாந்த் மகிமை உண்டு. அங்குதானே ஒரு தகட பலிபீடம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் பாவ நிவாரணத்திற்காக பழைய மிருகங்களை பலியிடும்படியாக காணப்பட்டது. தொடர்ந்து 28வது அதிகாரத்தில் ஆசாரிக்குரிய பரிசுத்த வஸ்திரங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருக்கிறார். நம்மை இரத்தனாய் கழிவு ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். இரத்தத்தை கொண்டு அவர் தாமே நம்மை இந்த வஸ்திரத்தை புதிதாக்க முடியும். பரிசுத்தமாய் இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனாய் கர்த்தர் நமக்கு மகிமையின் ஆசீர்வாதங்களை செய்வாராக. இந்த பரிசுத்த நமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.